ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஃபிஷ் கீப்பர் சேலம். நாம் இன்றைக்கி பார்க்கக்கூடிய வீடியோ பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து ஒரு சின்ன ஒரு ஹாப்பி. ஏன்னா சேலமில் நமக்கு ஆர்டர்ஸ் வர்றதே இல்லை. அதுக்கு நான் நிறைய நினச்சிட்டே இருப்பேன், சேலமில் ஒரு ஆர்டர் வந்துடாதா சொல்லிட்டு. ஏன்னா நம்ம செய்யக்கூடிய ஒர்க் எல்லாமே பார்த்தீங்கன்னா சென்னை, பெங்களூர், மதுரை இந்த மாதிரி தான் செஞ்சுட்டு இருக்கிறோம். சரிங்களா? நமக்கு வெளியூர்லேருந்து நமக்கு அதிகப்படியான சப்போர்ட் இருக்குது. உள்ளூரில் சப்போர்ட் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப ரேர் தான். ஏன்னா நம்ம ரீட்டைல் ஷாப் கிடையாது. நம்மளது ஃபுல் பார்த்தீங்கன்னா ஆன்லைன் ஷாப்பு. இந்த கஸ்டமர் பார்த்தீங்கன்னா நம்மளை ரொம்ப நாளாக ஃபாலோ பண்ணியிருக்காரு. என்கிட்ட டேங்க் செய்யணும் அப்படிங்கிறது அவரோட சின்ன ஆசை. அவர் பார்த்தீங்கன்னா ஒரு 5 feet டேங்க் தான் ஆர்டர் பண்ணுறதா என்கிட்ட ஃபஸ்ட்டு கொட்டேஷன் கேட்டிருந்தாரு. அவர் பார்த்தீங்கன்னா அப்படியே 6 feet போயிட்டார். பிரதர் செய்கிறதா செய்கிறோம், 6 feet செஞ்சிருக்குன்னு சொல்லியிருந்தாரு. இந்த கஸ்டமர் பொறுத்த வரைக்குமே இந்த கஸ்டமரை பற்றி நான் ஒன்று சொல்லணும். வழக்கமாக எல்லாருக்குமே கொட்டேஷன் அனுப்பிட்டு அதுக்கப்புறம் தான் பேமெண்ட் பண்ணுவாங்க. இவர் மட்டும் தான் கொஞ்சம் வழக்கத்துக்கு மாறாக எவ்வளோ பிரதர் ஆகும்னு கேட்டார். ஒரு 40-45 கிட்ட ஆகும்னு சொல்லியிருந்தேன். அவர் சரி நான் 40,000 போட்டு விட்றேன், நீங்கள் கொட்டேஷன் அனுப்புங்க எனக்கு அப்படின்னாரு. இந்த கஸ்டமர் என்கிட்ட சொன்ன விஷயங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப புதுசாக இருந்துச்சு. ஏன்னா யாருமே பேமெண்ட் பண்ணுறேன் அப்புறமே கொட்டேஷன் அனுப்பலாம் யாருமே கேட்க மாட்டாங்க. ஏன் நானுமே கேட்க மாட்டேன். இந்த கஸ்டமர் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ட்ரஸ்டபுளாக என்னை ட்ரஸ்ட் பண்ணுறாரு. இதுக்கப்புறமே அவர் சொன்ன ஒரே ஒரு சின்ன ரிக்வெஸ்ட் பிரதர், நான் உங்கள் வீடியோஸ் ஸ்டார்டிங்லேருந்து இன்னைக்கு வரைக்குமே ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கிறேன். நீங்கள் ஒவ்வொரு டேங்க்ஸ் செய்யும் போது சின்ன சின்ன அப்டேட் எதாவது பண்ணிகிட்டே தான் இருக்கிறீங்க. முடிஞ்ச வரைக்குமே அட்வான்ஸாக போகிறதுக்கு முயற்சி பண்ணுறீங்க. அதே மாதிரி இந்த டேங்க்லேயுமே உங்களுக்கு ஏதாவது க்ரியேட்டிவிட்டியாக எதாவது தோணுச்சுன்னா நீங்கள் பண்ணி கொடுன்னு சொல்லியிருந்தாரு. நம்ம செய்யக்கூடிய எல்லா வேலைகளுமே பார்த்தீங்கன்னா அது அப்போதைக்கு அந்த ஒர்க்கை முடித்து சீக்கிரமாக அமுச்சு விடணும். அந்த மாதிரிலாம் யாரையுமே நம்ம செய்கிறதே கிடையாது. நம்ம ரொம்ப டைம் எடுத்து தான் ஒர்க் பண்ணுவோம். இதெல்லாம் நீங்கள் வெளியெல்லாம் விட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், கிட்டத்தட்ட ஒரு 2 நாள் 3 நாளே உங்களுக்கு மேக் பண்ணி கையில் கொடுத்துருவாங்க. சரிங்களா? நம்ம ஒரு வாரத்துக்கு வச்சு தெளிவாக செய்கிறதுக்கு காரணம் பார்த்தீங்கன்னா இன்ச் பை இன்ச்சாக க்யூரிங் பண்ணி தான் ஒரு ப்ராசஸாக பண்ணுவேன். கையோடவே பார்த்தீங்கன்னா அந்த ஒரு நாளே டேங்க் ஓட்டுறது அந்த மாதிரி வேலைலாம் பண்ணுறது கிடையாது. ப்ராப்பராக எல்லா வேலையுமே இன்ச் பை இன்ச் நம்ம ரெஸ்ட்டு விட்டு தான் க்யூரிங் விட்டு தான் பண்ணுவோம். சரிங்களா? அதனால் நம்ம நினைக்கிறத விட 2 மடங்கு பார்த்தீங்கன்னா நம்ம எதிர்பார்க்குற விசுவலேஷனோட அது நல்ல குவாலிட்டியாக நிற்கும். இன்றைக்கி வரைக்குமே நான் ஒர்க் அப்படி பண்ணி கொடுத்துட்டு இருக்கனால தான் நிறைய பேருக்கு பிடிக்குது. ஓகே, ஒரு வெளியூர் கஸ்டமர் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஃபீட்பேக் சொன்னார். அது உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன். பிரதர், உங்களுக்கு நான் கூகுள் ரிவ்யூ பார்த்துருந்தேன், உங்களுக்கு 5 star ரேட்டிங்கே இல்லை உங்கள் ஷாப்புன்னு சொல்லியிருந்தாரு. அவருக்கு மட்டும் இல்லை, நான் பார்க்கக்கூடிய நிறைய பேருக்கு சொல்கிறேன், 5 star ரேட்டிங் வாங்கி அந்த மாதிரி பண்ணியோ அல்லது ஒரு கூகுள் ரிவ்யூலையோ ஒரு நல்ல ஒரு கமெண்ட்ஸ் நிறையா கமெண்ட்ஸ் போட்டோ அல்லது யூடியூப்பில் நிறைய பேர் நிறைய கமெண்ட்ஸ் நல்ல ரிவ்யூ போட்டோ என் ஒர்க் இல்லை. நான் செய்யக்கூடிய ஒர்க் என்னுடைய கஸ்டமர்ஸ்க்கு ரொம்ப நல்லாவே புரியும், தெரியும். எந்த அளவுக்கு மெனக்கெட்டு ஒரு வேலையுமே நான் பண்ணுவேன் அப்படிங்கிறது ஒரு ரிவ்யூ என்னோடய வேலையை ஜட்ஜ் பண்ணும் அப்படிங்கிற அவசியமே இல்லை. அந்த மாதிரி கூகுள் ரிவ்யூ பார்த்து தான் எனக்கு ஆர்டர்ஸ் பண்ணணும் அப்படிங்கிற எந்த ஒரு கட்டாயமும் எனக்கு கிடையாது. ஏன்னா எனக்கு உண்டான வேலைகள் பார்த்தீங்கன்னா கடவுள் புண்ணியத்தில் எனக்கு வேலை வந்துக்கிட்டு தான் இருக்குது. ஒரு ரிவ்யூ தான் என்னுடைய வேலையை ஜட்ஜ் பண்ணணும்னா எனக்கு அந்த வேலை தேவையில்லை. அந்த மாதிரிலாம் யாரும் பார்த்து வர வேணாம். நம்ம ப்ரீவியஸாக செஞ்ச டேங்க்ஸு, ப்ரீவியஸாக செஞ்ச நிறையா ஒர்க்ஸ் இருக்குது. இல்லையா உங்களுக்கு ஒரு காம்ப்ரமைஸ் ஆகலைன்னா நேரில் வாங்க. நம்ம கடையிலேயே பார்த்தீங்கன்னா டேங்க் செஞ்சு வச்சுருக்கோம். எல்லாத்துக்குமே டெமோ வச்சுருக்கேன், அதை நீங்கள் பார்க்கலாம். ஏன்னா ஒரு கூகுள் ரிவ்யூவில் நான் 5 star ரேட்டிங்கு 7 star ரேட்டிங்லாம் வாங்கி நான் இங்கே வேலை செய்யாமல் இருந்து சொதப்பி நிறைய வேலை சொதப்பி ஒரு அன்சாட்டிஸ்ஃபைடாக உங்களுக்கு இருந்துச்சுன்னா அது எப்படி இருக்கும்? நம்ம வேலை எனக்குலாம் நான்லாம் கூகுள் ரிவ்யூலாம் போய் செக் பண்ணுறது கிடையாது, யூடியூப் கமெண்ட்ஸ் போய் செக் பண்ணுறது கிடையாது அதிகம். என்னோடய வேலைகளை நான் தெளிவாக பொறுமையாகவும் அதுக்குண்டான டைம்ஸ் கொடுத்து ப்ராப்பராக செஞ்சு கொடுத்துட்டுருக்கிறேன். கஸ்டமருக்கு தேவையான சாட்டிஸ்ஃபைடான சில விஷயங்களை நான் பண்ணி கொடுத்துட்டுருக்கிறேன். சரிங்களா? ஒர்க்கு முடிஞ்சதுக்கப்புறம் கூட பார்த்தீங்கன்னா நம்ம முடிஞ்ச அளவுக்கு கஸ்டமருக்கு சர்வீஸ் பண்ணிட்டு தான் இருக்கும். ஏதாவது டவுட்ஸ் கேட்பாங்க. மேக்ஸிமம் நம்ம செஞ்சு கொடுக்கும்போதே பார்த்தீங்கன்னா நிறையா அவங்களுக்கு அவங்க கூட நம்ம நிறைய டிஸ்கஸ் பண்ணுவோம். டிஸ்கஸ் பண்ணி அதுக்கப்புறம் தான் டேங்க்ஸே நம்ம செய்வோம். செஞ்சுட்டு இருக்கும்போது கூட பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு விஷயமா அவங்களுக்கு அப்டேட் பண்ணிகிட்டே இருப்பேன். இன்றைக்கி நம்ம இந்த ஒர்க் முடிஞ்சு இன்றைக்கி நம்ம ஃபினிஷிங் பண்ணுறோம். எல்லாமே ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்குமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ராப்பராக நம்ம இன்டிமேட் பண்ணிட்டு தான் இருப்போம். அந்த வகையில் எந்த ஒரு குறைபாடுமே இல்லாமல் கஸ்டமருக்கு செஞ்சு கொடுத்துருக்கனால நான் இந்த ரிவ்யூஸ்லாம் பார்த்து பண்ணுறது கிடையாது. அதே மாதிரி நான் எந்த ஒரு ஃபில்டர்ஸுமே என்னோடய வீடியோஸ் நான் ஆட் பண்ணுறது இல்லை. ஓகேங்களா? இது இந்த டேங்கை ரொம்ப பிரம்மாண்டமாகவும் ரொம்ப அழகாகவும் காமிக்கிற மாதிரி எந்த ஒரு விஷயமே நான் பண்ணுறதில்லை. நான் வீடியோ எடுக்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா நான் யூஸ் பண்ணக்கூடிய நார்மல் ஃபோனில் வீடியோ எடுத்துகிட்டு இருக்கிறேன்.
ஸோ வந்து ஒரு ஃபில்டர்ஸ் யூஸ் பண்ணி இதை வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணி காமிச்சு நான் வந்து யாரையும் ஏமாற்ற விரும்பல, ஓகேங்களா. ஸோ அது வந்து நம்ம எப்பயுமே பண்ணுறது என்ன ரியலிட்டிக்கில் இருக்குதோ, ஸோ இந்த ரியலிட்டிக்கில் வந்து இந்த டியூப் லைட்டில் வந்து என்ன வெளிச்சத்தில் வந்து இந்த டேங்க் வந்து அழகாக இருக்குதோ அதை மட்டும் தான் வந்து நம்ம வந்து காமிச்சிட்டு இருக்கனால, ஸோ இருக்கிற விஷயத்தை வந்து தெளிவாக காமிக்கனால தான் ஸோ நிறையா வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பர்சன் இருப்பாங்க, அவங்களுக்கு தான் தெரியும். ஸோ லைட் போட்டு ஒரு இமேஜினேஷன் பண்ணி ஃபில்டர் போட்டு எடிட்டிங் பண்ணி காமிச்சா வந்து எந்தளவுக்கு வந்து அழகு வரும் அப்படிங்கிறதும், ஸோ நார்மலாக இன்சுலேஷனில் இருந்து இந்த டேங்க்ஸ் வந்து எவ்வளோ அழகாக இருக்கும் அப்படிங்கிறது வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பர்சனுக்கும் ரொம்ப உங்களுக்கு வந்து இந்த டேங்க்ஸ் வந்து ரொம்ப ஹாபியில் இருக்கீங்களா அவங்களும் ஈஸியாகவே தெரியும். ஸோ அதனால் வந்து எந்த ஒரு எக்ஸ்ப்ளனேஷனும் அவங்களுக்கு வந்து நான் கொடுக்கறதுக்கு வந்து தேவையில்லை. ஓகே, இது வந்து என்னோடய பர்சனலான சில விஷயங்கள் வந்து இப்போ நடுவில் வந்து ஆட் ஆகிட்டு இருந்துச்சு. ஸோ அதனால தான் உங்களோட ஷேர் பண்ணுறேன், யார் தப்பாக நினச்சிக்க வேணாம். ஓகே, இது அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இந்த டேங்கோட ஸ்பெசிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா டபுள் ஓவர்ஃப்ளோ சிஸ்டம். ஸோ இதில் வந்து எப்பயுமே சிங்கிள் ஓவர்ஃப்ளோ செஞ்சுட்டு இருந்தோம். ஸோ அதுக்கப்புறமே வந்து ஒரு கஸ்டமருக்கு வந்து செங்கல்பட்டில் வந்து செஞ்சு கொடுத்துருந்தோம், டபுள் ஓவர்ஃப்ளோ சிஸ்டம் செஞ்சு கொடுத்துருந்தோம். செஞ்சு கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த கஸ்டமர் வந்து என்கிட்ட தனியாக ரிவ்யூ சொல்லியிருந்தார். வேஸ்ட் வந்து எங்கேயுமே வந்து நிற்கிறதே இல்லை, எல்லா வேஸ்ட்டுமே ப்ராப்பராக வந்து அரெஸ்ட் ஆகி எல்லாமே உள்ளே போயிடுது. ஸோ டேங்கோட கிளியரன்ஸ் வந்து பக்காவாக இருக்குன்னு சொல்லி ஒரு ரிவ்யூ கொடுத்துருந்தாரு. ஸோ அந்த ரிவ்யூக்கு அப்புறம் தான் நம்ம வந்து இந்த மாதிரியே வந்து மேக் பண்ண ஆரம்பித்தோம், சரிங்களா. முன்ன வந்து கொஞ்சம் எல் ஷேப்பில் பண்ணிட்டு இருந்தோம். அதுவும் ஒரு கஸ்டமர் பார்த்தீங்கன்னா பிரதர் ஃபிஷ்ஷு திரும்பும் போது இடிக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது அப்படி சொல்லியிருந்தாரு. ஸோ ஈரோடு கஸ்டமருக்கு பார்த்தீங்கன்னா கிராஸாக செஞ்சு கொடுத்துருந்தோம். ஸோ அதுவுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குன்னு சொல்லியிருந்தனால வரக்கூடிய மாடல்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா கிராஸில் செஞ்சுட்டு இருக்கோம். ஸோ இது வந்து ஃபிஷ்ஷு திரும்பத்துக்கும் சரி ஸ்பேஸ் அலோகேஷனும் சரி கொஞ்சம் நமக்கு கிடைக்கிறதுனால இந்த மாடலை ஃபாலோ பண்ணி போயிட்டு இருக்கிறேன். ஸோ இந்த டேங்குக்கு தேவையான சம் சைஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா 3 feet லென்த்து, ஹைட்டு பார்த்தீங்கன்னா 1.5 feet, வித்து பார்த்தீங்கன்னா 1.5 feetல 8 mm கிளாஸ் யூஸ் பண்ணி 6 mm பார்ட்டிஷன்ஸ் யூஸ் பண்ணி நம்ம வந்து கிளாஸ் வந்து செஞ்சுருக்கோம், சம்ப் வந்து செஞ்சுருக்கோம். ஸோ நம்ம வந்து சம்ப் வந்து செஞ்சுருக்கோம். ஸோ அதில் லோட் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா 34 kgs வந்து பயோலோடு வந்து ஈஸியாக பிடிக்கும். கஸ்டமர் பார்த்தீங்கன்னா 30 kgs வந்து ஆர்டர் கொடுத்துருக்காரு. ஸோ அவர் வந்து 4 feet சம்பு கேட்டிருந்தாரு. நம்ம தான் வந்து பார்த்தீங்கன்னா 3 feet போதுமானது அப்படின்னு சொல்லி கஸ்டமரை வந்து நம்ம வந்து ஸ்டாப் பண்ணியிருக்கோம். ஏன்னா கஸ்டமர் சொல்கிற எல்லா விஷயத்தையுமே நம்ம வந்து எடுத்துக்கணும். ஏன்னா கஸ்டமர்ஸ் வந்து நிறைய வீடியோஸ் பார்த்துருப்பாங்க, அவங்களுக்கு வந்து பெரிய சம்பாக இருந்தால் ரொம்ப கிளாரிட்டியாக இருக்குன்னு சொல்லி ஒரு ஃபீல் ஆகும்ல. ஸோ ஆக்சுவலாக இந்த இதுக்கு தேவையான சம் சைஸுங்கிறது பார்த்தீங்கன்னா 2 feet லென்த்து, 1.5 feet ஹைட்டு, 1.5 feet வந்து வித்து வந்து போதுமானது, சரிங்களா. ஸோ அந்த சம்பு சைஸ்லேயே எங்களுக்கு வந்து 26 kgs வந்து பயோலோடு வந்து ஈஸியாக பிடிக்கும். அதை நீங்கள் ப்ராப்பராக லோட் பண்ணாலே இந்த டேங்க் வந்து ரொம்ப கிளாரிட்டியாக இருக்கும். ஆனால் கஸ்டமர் பார்த்தீங்கன்னா 4 feet கேட்டதுனால 4 feet வேணாங்க பிரதர், உங்களுக்கு வந்து 3 feetலேயே கன்வீனியண்ட்டாக ரொம்ப எஸ்டாப்ளிஷாக வந்து இதனுடைய கிளாரிட்டி வந்து அமையும் சொல்லிட்டு நான் வந்து சொல்லியிருந்தால ஸோ கஸ்டமர் வந்து கொஞ்சம் காம்ப்ரமைஸ் ஆகிட்டார். ஓகே, இதுக்கப்புறமா ப்ளம்பிங் பார்த்தீங்கன்னா பேக்கில் வந்து வந்துடும். எப்பயுமே பாட்டமில் ஹோல் போட்டு பண்ணுறது வந்து சேஃப் எப்பயுமே வந்து கிடையாது. நீங்கள் வந்து பேக்கில் வந்து பண்ணுறது வந்து சேஃபாக இருக்கும். அதே மாதிரி உங்களுக்கு வந்து விசுவலேஷனில் வந்து இந்த ப்ளம்பிங் வந்து தெரியவே தெரியாது, சரிங்களா. ஸோ அந்த மாதிரி வந்து பண்ணிகிட்டு இருக்கிறோம். ஸோ இதுக்கப்புறமே வந்து இதுக்கு தேவையான ஹெவியான ஸ்டாண்டுங்கிறது வந்து ரொம்ப முக்கியம். ஸோ வந்து கஸ்டமர் வந்து வெல்டராக இருக்கிறனால அவர் வந்து ஸ்டாண்ட் வந்து செஞ்சிட்டாரு. அதுக்கு வந்து ஒரு பவுடர் கோட்டிங் போட்டுக்கிட்டாரு. ஏசிபி சீட்டில் வந்து ஒரு டெக்கரேட் பண்ணுறதா சொல்லியிருந்தார். ஸோ அது வந்து இதனுடைய செட்டிங். ஓகே, இந்த மாதிரி நீங்கள் ஒரு பெரிய டேங்க் செய்யும்போது வந்து நீங்கள் கவனிக்கக்கூடிய ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா ஹைட்டு வந்து தயவு செஞ்சு 2 feetக்கு மேலே தூக்க வேணாம், சரிங்களா. 2 feetக்கு மேலே தூக்கும்போது வந்து நம்ம லாஸ்ட் வீடியோ சொல்லியிருப்போம், உங்களுக்கு வந்து நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்து கிரியேட் ஆகும். நீங்கள் ஒரு வேலை செய்கிறது வந்து கொஞ்சம் சிரமமாக இருக்கும், அல்லது வந்து வால்யூம் வந்து ரொம்ப இன்க்ரீஸ் ஆகிற மாதிரி தெரியும். இல்லைன்னா நீங்கள் 12 mm பதிலாக 19 mm போடுற மாதிரி வந்து உங்களுக்கு வந்து சூழ்நிலை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வந்துடும். ஸோ இதுக்கு நம்ம வந்து டஃபன் யூஸ் பண்ண கிடையாது, நார்மலாக 12 mm கிளாஸ் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அதுவே இதுக்கு தேவையான ஸ்ட்ரென்த் வந்து போதுமானது. அடுத்து வந்து இந்த மாதிரி ஒரு பெரிய டேங்க் நீங்கள் வந்து செய்யணும் அப்படின்னு ஆசைப்படும் போது பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அதனுடைய பட்ஜெட் அப்படிங்கிறது வந்து 40 to 50 வந்து தாராளமாக போகும், சரிங்களா. ஸோ வந்து நம்ம ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக செய்யணும் அப்படிங்கிற நோக்கத்தில் வந்து எல்லா விஷயத்தையும் நம்ம வந்து காம்ப்ரமைஸ் பண்ணி செய்கிறதே கிடையாது. ஸோ இந்த டேங்குக்கு வந்து என்ன ப்ராப்பராக வந்து செலவாகும், என்ன தேவை அப்படிங்கிறது வந்து ப்ராப்பராக யோசித்து நம்ம வந்து கொட்டேஷன் கொடுக்குறோம். ஸோ கஸ்டமருக்கு சாட்டிஸ்ஃபைடாக இருக்கிற பட்சத்தில் மட்டும் தான் வந்து ஆர்டர் ப்ளேஸ் பண்ணி நம்ம வந்து செஞ்சுட்டு இருக்கிறோம். ஸோ வந்து இப்போ ஒரு ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து ஒரு 40,000 ஆகக்கூடிய ஒரு ஒர்க்கை 30,000 கன்வெர்ட் பண்ணோன்னா அப்போ எவ்வளோ குவாலிட்டி காம்ப்ரமைஸ் பண்ண வேண்டியதாக இருக்கும், சரிங்களா. ஸோ என்னோடய ஒர்க்கு வந்து குவாலிட்டி காம்ப்ரமைஸ் பண்ணி குவாலிட்டியை வந்து லோ பண்ணி செஞ்சுற ஒர்க் கண்டிப்பாக கிடையாது. ஸோ அந்த மாதிரி ஆர்டர்ஸ் நான் வந்து எடுக்கிறதுமே இல்லை. பிரதர் பாட்டமில் வந்து பழைய கிளாஸ் போட்டுருங்க, செலவு கம்மியாயிரும், பேக்கு லெஃப்ட் ரைட் எல்லாம் பழைய கிளாஸ் போட்டுருங்க, ஃப்ரண்ட் வந்து ஒரு ஃப்ரண்ட்டு மட்டும் புதுசு இருந்தால் போதும், அந்த மாதிரி நம்ம ஒர்க் வந்து செய்கிறதில்ல.
ஸோ நம்ம செய்கிற ஒர்க் வந்து தெளிவாக இருக்கும். ஸோ ரொம்ப காம்ப்ரமைஸ் பண்ணி செய்யக்கூடிய வேலைகளை வந்து நம்ம வந்து எடுக்கிறது இல்லை, சரிங்களா? ஸோ அதை நான் தெளிவாக சொல்லிடுறேன். ஏன்னா வந்து ஒரு பொருள் வந்து சில கஸ்டமர்ஸ் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, பிரதர் சென்னையில் வந்து இந்த டேங்க் வந்து வெறும் 10,000 ரூபாய் தான் வரும், நீங்கள் 12,000 13,000 சொல்கிறீங்க அப்படி கேட்கும்போது அதனுடைய ஒர்க் குவாலிட்டி வேறையாக இருக்கும், இதனுடைய ஒர்க் குவாலிட்டி வேறையாக இருக்கும். இல்லைன்னா வந்து இதை ஃபோட்டோ பிடிச்சிட்டு போய் அதே மாதிரி வந்து அங்கே போய் கேட்டு பாருங்கள். ஏன்னா நிறைய பேர் வந்து ரீசெண்ட் டைமில் சொல்கிறது அதுதான், சென்னைன்னு சொல்லிட்டு அந்த சென்னை கொளத்தூர் கான்செப்டை எடுத்துகிட்டு வரீங்கல்ல. ஸோ அதை நான் எல்லாத்தையுமே சில இதில் வந்து ஓப்பனாக வீடியோஸ் போட முடியாது. ஸோ குவாலிட்டி காம்ப்ரமைஸ் பண்ணாத மட்டும்தான் உங்களுக்கு வந்து ப்ரைஸ் கம்மியாக கொடுக்க முடியும். குவாலிட்டி காம்ப்ரமைஸ் பண்ணாமல் குவாலிட்டியாக கொடுக்கக்கூடிய எல்லா விஷயத்தையுமே வந்து ப்ராப்பராக பண்ணால் ப்ரைஸ் வைஸ் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு வந்து ஆவரேஜாக கண்டிப்பாக வந்து இருக்கும். ஸோ நம்ம வேலைகளுமே அப்படி தான். இப்போது நம்ம கஸ்டமர் கூட என்ன சொல்கிறோம்னா, சார் இந்த கிளாஸ் யூஸ் பண்ணுறேன், இந்த சிலிக்கான் யூஸ் பண்ணுறேன், ஸோ இந்த மெட்டல் யூஸ் பண்ணுறேன், இந்த அக்ரிலிக் ஷீட் யூஸ் பண்ணுறேன், இவ்வளோ பேசிங்ஸ் போடுவேன், நம்ம இந்த மாதிரி ப்ராப்பராக ஸ்டிக்கர்ஸ் வந்துடும், டேங்கை ப்ராப்பராக க்ளீன் பண்ணி கொடுத்துருவோம், சம்பு சைஸ் எவ்வளோ வரும், சம்பில் வந்து எவ்வளோ பயோமெட்டல் குவான்டிட்டி வந்து வரும் அப்படின்னு சொல்லிட்டு ப்ராப்பராக வந்து சொல்கிறனால தான் கஸ்டமருக்கு வந்து 10ல் ஒரு 2 கஸ்டமர் எனக்கு வந்து ஓகே ஆவாங்க, சரிங்களா? நான் ஓப்பனாக சொல்கிறேன், 10ல் 2 கஸ்டமர் ஓகே ஆவாங்க. ஏன்னா சில 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 கஸ்டமருக்கு நம்ம வந்து புரிய வைக்க முடியும். சில கஸ்டமருக்கு வந்து இல்லைங்க பிரதர் எனக்கு வந்து அவ்வளோலாம் பட்ஜெட் இல்லைன்னா அப்போ நீங்கள் டேங்க் சைஸ் வேணால் கம்மி பண்ணிக்கோங்க. நீங்கள் வந்து ஒரு பெரிய டேங்குக்கு ஆகிற பட்ஜெட்டை வந்து உங்களுக்கு வந்து செய்ய முடியாத பட்சத்தில் போகிற பட்சத்தில் ஒரு சைஸ் கம்மி பண்ணும்போது வந்து அதை வந்து நீங்கள் தெளிவாக செய்ய முடியும். அதை விட்டுட்டு நீங்கள் வந்து ஒரு 50,000 செலவாகக்கூடிய விஷயத்தை வந்து நீங்கள் 30,000 ரூபாய்க்கு வந்து காம்ப்ரமைஸ் செய்யும் போது உங்களால் அந்த குவாலிட்டி வந்து பார்க்கவே முடியாது, சரிங்களா? ஸோ நம்ம வந்து ஒரு குவாலிட்டி காம்ப்ரமைஸ் செய்யணும் அப்படிங்கிற அவசியம் வந்து இது வரைக்கும் எனக்கு வந்தது கிடையாது. ஸோ அந்த மாதிரி நம்ம செய்கிறதும் கிடையாது, சரிங்களா? ஸோ அதே மாதிரி நம்ம வந்து லாஸ்ட்டாக செஞ்சிருந்த பெங்களூரில் வந்து ஒரு 6 x 2.5 x 2.5 டேங்க் வந்து ஒரு கஸ்டமருக்கு வந்து செஞ்சிருந்தோம், 5 ஃபீட் சம்பில் செஞ்சிருந்தோம். ஸோ நம்ம வந்து முதல்ல செஞ்ச பெரிய டேங்க் அதுதான். அதே மாதிரி சம்ப் வந்து 5 ஃபீட்டில் செஞ்ச கஸ்டமரும் அவர் தான். ஸோ அவர் பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு அப்டேட் வீடியோ போட்டிருக்காரு. ஸோ அந்த வீடியோ பாருங்கள். அந்த வீடியோ பார்த்துட்டு உங்கள் டேங்க் வந்து எப்படி வந்து சிம்பிளாக வந்து அழகாக மெயின்டைன் பண்ண முடியும் அப்படிங்கிறது தான் அந்த கஸ்டமர் ஒரு எக்ஸாம்பிளாக இருக்கார். ரீசன் பார்த்தீங்கன்னா அவர் பேர் பாட்டமாக வச்சுருக்காரு, சரிங்களா? எந்த ஒரு கிராவல்ஸோ சாண்ட்ஸோ வேறு எந்த ஒரு ஐட்டமும் வந்து ஆட் பண்ணுறது கிடையாது. ஸோ நீங்கள் வந்து ஆட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா சாண்ட் ஆட் பண்ணிக்குவாங்க. ஸோ உங்களுக்கு வந்து இந்த கஸ்டமர் வந்து ஒரு கேள்வி கேட்டார். ஸோ அந்த கேள்வி கூட உங்களுக்கு நான் தெளிவாக சொல்கிறேன். ஆக்சுவலாக வந்து நம்ம பாட்டம்லேருந்து செக்ஷன் கொடுத்து வேக்கம் பண்ணி வேஸ்ட் இலக்கிற மாதிரி கொடுத்துருப்போம். ஆனால் சாண்ட் யூஸ் பண்ணக்கூடிய டேங்கில் வந்து நம்ம வந்து பாட்டம்லேருந்து 4 இன்ச்சு தூக்கி ஓட்டை போட்டு கொடுத்துருப்போம், சரிங்களா? அப்போது வந்து அந்த கஸ்டமர் கேட்கக்கூடிய கொஷின் பார்த்தீங்கன்னா, பிரதர் நீங்கள் வந்து பாட்டம்லேருந்து வேக்கம் கொடுக்கும்போது இழுத்துட்டு வந்துடும், ஸோ நீங்கள் 4 இன்ச்சு வந்து தள்ளி ஹைட்டாக ஓட்டை போட்டு கொடுத்துருக்கீங்களா, அப்போ வந்து வேஸ்ட்டில் இழுக்குமான்னு கேட்டிங்கன்னா அது வந்து 10% உங்களுக்கு வந்து வேஸ்ட் இழுக்கும், சரிங்களா? ஸோ அந்த இடம் எம்டியாக இருக்கிறதுக்கு பதிலாக ஒரு ஹோல் கொடுத்து ஒரு வேக்கம் கொடுக்கும்போது ஃபிஷ் வந்து நீந்துதுன்னு வச்சுக்கோங்களேன், நீந்தும் போது வேஸ்ட் வந்து ஒரு பக்கம் தள்ளும், அந்த வேஸ்ட்டு உங்களுக்கு வந்து கவர் ஆகிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்கும். மற்றபடி பேர் பாட்டமில் நடக்கக்கூடிய விஷயங்கள் சாண்டு கிராவல்ஸு ப்ளஸ் வந்து உங்களுக்கு வந்து என்ன சொல்கிறது சப்ஸ்டிட் போடக்கூடிய விஷயங்கள் இருக்குல்ல, பபிள்ஸ் யூஸ் பண்ணுறீங்களா, அதெல்லாம் அந்த மாதிரி டேங்க்ஸ் வந்து வேஸ்ட் வந்து அரெஸ்ட் ஆகக்கூடிய வாய்ப்புகள் வந்து ரொம்பவே குறைவு தான். ஏன்னா வந்து பேர் பாட்டம் செய்யக்கூடிய வேலையை வந்து சப்சிடி யூஸ் பண்ணக்கூடிய டேங்க்ஸ் வந்து பண்ணாது. ஏன்னா வந்து வேஸ்ட் வந்து ஒரு இடத்துல இன்னொரு இடத்துல வந்து போய் எங்கேயோ மாட்டோம் சிக்கிக்கும், அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் ஆகும். ஸோ அதுக்காக வந்து பேர் பாட்டம் யூஸ் பண்ணுங்க அப்படின்னு வந்து நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மைண்ட் செட்டில் இருப்பாங்க. ஸோ இவர் கூட பார்த்தீங்கன்னா ஒரு சாண்டு கேட்டிருக்காரு, சாண்டு ரிவர் சாண்ட் போடுறாரா ஒரு ஐடியா இருக்குது, ரிவர் சாண்டு லாவா ராக்ஸு டிஃப்ட் ஆட் பண்ணுற மாதிரி ஐடியா இருக்குது. ஏன்னா இவர் பார்த்தீங்கன்னா மான்ஸ்டர் ஃபிஷ் தான் வந்து விட போகிறாரு. ஸோ அதுக்கேற்ற செட்டிங்ஸ் வந்து இவர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ வந்து என்னுடைய பர்சனல் ஒப்பீனியன் பொறுத்த வரைக்குமே பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஃப்ரீ மெயின்டெனன்ஸாக ஒரு விஷயத்தை பண்ணணும், டேங்கை பற்றி கவலைப்படக்கூடாது, ஃபில்ட்ரேஷன் பற்றி கவலைப்படக்கூடாது முடிவு பண்ணிங்கன்னா பேர் பாட்டம் ஆக்கிறதுக்கு வந்து முடிவு பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் கேட்கலாம் ரிவரில் மற்ற இடத்துல உங்களுக்கு வந்து சப்செட்டில் இருக்குது, வாட்டர்லாம் கிளாரிட்டி தானே இருக்குது சொல்லலாம். ஸோ வாட்டர் வந்து ஒரு இடத்துலேருந்து ஒரு இடத்துக்கு வந்து பாஸ் ஆகி போயிடும். ஸோ நம்ம அக்வாரியம் வந்து அந்த மாதிரி வாய்ப்புகள் வந்து ரொம்பவே குறைவு. ஏன்னா டேங்கோட எல்லா வித நல்லது கெட்டதுமே பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிறதுனால அது வந்து எங்கேயும் போகாது. அதை இழுக்கிறதுக்காக ஸ்பெஷலாக ஃபில்டர்ஸ் வந்து போராடி தோற்று போச்சுன்னா அப்போ தான் உங்கள் டேங்க் வந்து கண்டமெண்ட் ஆகிறதுக்கு வந்து அதிகமாக உங்களுக்கு வந்து வாய்ப்புகள் அதிகம், சரிங்களா? ஸோ அதனால் வந்து சப்சிட் போகிறதும் போடாததும் தனிப்பட்ட உங்களோட விருப்பம். ஆனால் என்னோட பொறுத்தவரைக்கும் நீங்கள் சப்சிட் போகிற மாதிரி இருந்தால் ஒரு சாண்ட் போட்டுக்கோங்க, லாவா ராக்ஸு டிஃப்ட் நீங்கள் மேலே ஆட் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பார்த்தீங்கன்னா இதோட முடிஞ்சிச்சு. ஸோ இந்த டேங்க்ஸும் சரி, இப்போ நீங்கள் பார்த்த பெங்களூர் வீடியோஸில் இருக்கக்கூடிய ஒரு கிளாரிட்டி இருக்கு இல்லையா, ஸோ அந்த கிளாரிட்டி சரி உங்களுக்கு வந்து பிடிக்கும் நம்புகிறேன். ஸோ இதே மாதிரி டேங்க் செட்டிங் தேவைப்பட்டால் தாராளமாக என்னை காண்டாக்ட் பண்ணலாம். நீங்கள் வெளியூர் பர்சனாக இருந்தீங்கன்னா ஷிப்பிங் சார்ஜஸ் வந்து உங்களுக்கு வந்து பற்றி கவலை இல்லை அப்படின்னா தாராளமாக நீங்கள் வந்து ஆர்டர் பண்ணலாம். என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீனில் பிரிண்ட் ஆகிட்டு இருக்கும்.
ஃபர்ஸ்ட் கம்பெனி பார்த்தீங்கன்னா பின் பண்ணுறேன். தேவைப்படக்கூடிய பர்சன் தாராளமாக ஆர்டர் பண்ணலாம். இந்த ஒரு 1.5 வீக்கில் வந்து எனக்கு வந்து வேலை வந்து இல்லை, சரிங்களா. இப்போ வந்து நான் அடுத்து வந்து இன்னொரு ஆர்டர் இருக்குது, அது 1.5 வீக் வந்து நான் ரெஸ்ட் விட்டுருக்கேன். ஸோ இந்த மாதிரி டைமில் நீங்கள் வந்து ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் தாராளமாக ஆர்டர் ப்ளேஸ் பண்ணலாம். உங்களுக்கு வந்து நீங்கள் ப்ளேஸ் பண்ணக்கூடிய ஆர்டர்ஸ் வந்து நம்ம வந்து குயிக்காக முடிச்சு கொடுத்துடலாம், சரிங்களா. ஸோ மீண்டும் ஒரு சிறப்பான வீடியோவில் சந்திக்கிறேன். பாய்.